வாங்க இந்த பூமி தான் அப்படின்னு சொல்லி போனோன்னே என்ன பண்ண, அங்கேயும் இதே கூட்டம் தான் உக்காந்துட்டு இருந்து நீ இவங்க எல்லாம் போய் சண்டை போட. எப்படி மஹதி வந்தவொடனே இவங்க உக்காந்துக்குவேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ணிட்டு அமெரிக்கா ஒரு ட்ரூப் அங்கே இருக்கக்கூடாது, இதுதான் சொல்லுவாங்க. அமெரிக்காவுடைய ஒரு ட்ரூப் இல்லாமல் கிளீன் பண்ணி கொடுங்க, அப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் மஹதிக்கிட்ட. அதுதான் நடக்க போகுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து என்ன சொன்னாங்க, நீ இவங்க எல்லாம் போய் சண்டை போடுன்ட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தோல்வி அடைஞ்சாங்களா? பாலஸ்தீன் எல்லாம் கொடுத்தாங்களா? பாலஸ்தீனுக்கு உள்ளேயாவது போனாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம்? கடைசியாக என்ன பண்ணாங்க, துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ கொடுத்த பூமி இது எனக்கு கண்ணில் பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ்லையாவது எனக்கு மரணத்தை கொடு. அப்போ அந்த இடத்துல போய் என்ன அடக்கமாயிட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்கு? பாலஸ்தீனுக்கு பக்கத்தில் இருக்கு. அது ஹதீஸ்லேயே வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரில் தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அது இல்லாமலும் பாருங்க, பல்வேறு சமூகத்தார் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பல்வேறு சமூகத்தார் எனக்கு காட்டப்பட்டார்கள் நபிமார்களுடன். அப்போ நபிமார்களுடன் அந்த சமூகத்தார் வந்துட்டு இருந்தாங்க. சில நபிமார்கள் எப்படி இருந்தாங்க, பெரிய கூட்டம், சில நபிமார்கள் சின்ன கூட்டம், சில பேர் 10 பேர் வச்சிருந்தாங்க, சில பேர் 5 பேர், சில பேர் ஒரு ஆள். அப்போ இந்த நபிமார்கள்லாம் தோல்வி அடைஞ்சவங்களா? அப்போ இவங்கெல்லாம் தோக்கலையா? இது மேட்ரு கிடையாது. வேலை செய்கிறது தான் வெற்றி தோல்வியை தவிர அது கம்ப்ளீட் பண்ணுறது நமக்கு அஜெண்டாவே கிடையாது. நம்மளுடைய பணி வேலை செய்கிறது தான். இந்த ஹதீஸ் புகாரியில் பார்த்தீங்க அப்படின்னா 6541. இப்போ இதுதான் விஷயம். அப்போ ஒரு கொள்கை சரியா தவறா, இது ஆதாரபூர்வமாக குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நிறுவப்பட்டிருக்கா இல்லையா, இதுதான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கணும். இதுதான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது ஜெயிச்சுதா, இது நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா, இப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ கிலாஃபத்து சித்தாந்தம் வந்து தோத்து போன சித்தாந்தம்லாம் கிடையாது. அதுதான் மறுமை வெற்றி. அதான் எல்லாம் சொல்கிறான் பாரு, சஃபு பூரா சஃபுல எல்லாம் என்ன சொல்லுவான், வேதனையிலிருந்து காப்பாற்றி தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் காட்டி தரட்டுமா அப்படிமா. என்ன பேசுவான் எல்லாம் அந்த இடத்துல, சடங்கெல்லாம் பர்ஃபெக்டாக செய்யுங்க, இதாக பேசிட்டு இருப்பான். எல்லாம் என்ன சொல்கிறான், அந்த இடத்துல உதவி செய்யுங்க, நபிக்கு உதவி செய்யுங்க. ஈசா நபி எப்படி உதவி செஞ்சாங்க ஹவாரியுன்களை, அது மாதிரி உதவி செய்யுங்க. அதுதான் வேதனையிலிருந்து காப்பாற்றி கொடுக்குங்கிறான். நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை வேணும்னா இகாமத்து தீனுக்கு வேலை செய். இல்லைன்னா உனக்கு என்கிட்ட வந்துட்டுனா நீ கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு மறுமையுடைய ஷஃபாத்து எதை வச்சு நடக்கும், நாம் தொழுதுட்டு என்ன பாங்கு துவா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்றதுன்னா பாங்குக்கு பதில் சொல்றதா? இல்லை, எல்லா அழைப்புக்கும் பதில் சொல்லணும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு காரியத்தின் பக்கம் உங்களை அழைத்தாலும் அது வாழ்வளிக்கக்கூடிய காரியம் எது தெரியுமா? எது? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது தான் அது வாழ்வளிக்கக்கூடிய காரியம். அப்போ அந்த அடிப்படையில் அது தனி. அப்போ அது வந்து நம்ம வேலை செய்யணும். அப்போ அதே கேள்வி நம்ம வந்து மற்ற சீர்திருத்தம் பண்ணக்கூடிய சகோதரர்களையும் பார்த்து கேட்க முடியும். தர்கா வழிபாடை ஒழிச்சிட்டிங்களா, பிதத்தை ஒழிச்சிட்டிங்களா, சிலை வழிபாடை ஒழிச்சிட்டிங்களா, மதுவை ஒழிச்சிட்டிங்களா, வரதட்சணையை ஒழிச்சிட்டிங்களா? அப்போ இதெல்லாம் ஒழிக்கப்படல. எத்தனை வருஷமாக சொல்கிறீங்க, 1400 வருஷமாக சொல்கிறீங்க மது குடிக்கக்கூடாதுன்ட்டு, எல்லாம் ஒழிச்சிட்டிங்களா? அப்போ தூக்கி போடுங்க. இன்னும் மது குடிக்கிறான், இன்னும் மதுவை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியா பேச முடியும்? இன்னும் தர்காவை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. 1400 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி ஆளுகளை இதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்போ பாரு தர்கா தர்கா அப்படி. இதெல்லாம் கிடையாது. அப்போ எதுவுமே இது இவங்க பேசுகிறாங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க. அதான் எனக்கு ஆச்சரியம் ப்ளஸ் கோபமும் கூட. ஏன்னா இவங்க பேசுகிறானுங்களே, ஒரு ரியலைஸே பண்ண மாட்டாங்களா? இது எனக்கு இவங்களுக்கும் சொல்ல முடியும். எதெல்லாம் இவங்க பேசுகிறாங்களோ அது இவங்களுக்கும் ஃபிட் ஆகும். ஒரு விஷயமே இல்லாமல் இதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கிலாஃபத் இயக்கங்கள் தோற்று போனது கிடையாது, அது ஜெயிச்சு போனது அப்படிங்கிறது கிடையாது, உண்மை. அதே சமயம் ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா மௌலானா மௌதூதி இவங்கெல்லாம் இயக்கம் ஆரம்பிச்சாங்கல்ல, கிலாஃபத்துக்காக தானே கொண்டு வந்தாங்க. இஸ்ராயில் அஹமது கிலாஃபத்துக்காக தானே கொண்டு வந்தார். இம்ரான் ஹுசேனும் கிலாஃபத்துக்காக தானே கொண்டு வந்தாங்க. அப்போ ஏன் தூக்கி போட்டாங்க? எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஏன் பேக்கில் போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் அப்படி ஆச்சு. இந்த மன்னராட்சியிலிருந்து ட்ராவல் ஆகி இந்த காலனி ஆதிக்கம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இந்த ஒரு தஜ்ஜாலோடைய ஒரு ஜிகினா உலகம் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. என்ன மனித உரிமைகள், உங்களுக்கு பேச்சுரிமைலாம் நாங்கள் தரோம், உங்களுக்கு சொந்த காலம் நீங்கள் இனிமேல் வாழ போகிறீங்க, நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு உலகத்தில் நீங்கள் பயணிக்க போகிறீங்கன்னு சொல்லி ஒரு மனித குலத்தை ஒரு முட்டாளாக்குன ஒரு காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் சில பெனிஃபிட்டும் கிடைச்சதில்லை. அப்போ அது கிடைக்க போய் தான் இப்போ நீங்கள் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். மன்னராட்சியில் இப்படி உட்காந்து மீட்டிங் உட்காந்து பேச முடியுமா? நீங்கள் உட்காந்து மன்னராட்சிங்கிறது ஹராமுன்னு சொல்லி மன்னராட்சியில் பேச முடியுமா? நீங்கள் சவுதியில் பேச முடியுமா? அதனால தான் தள்ளி உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து யாரும் பேச முடியாது. அங்கே உட்காந்தாலே அங்கே பேச முடியாது. அதனால தான் அங்கே யாருமே அவங்களுடைய வேலையை வந்து செய்ய முடியாதுங்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் மன்னராட்சிங்கிற அந்த இதில் வந்து பேச்சுரிமை கிடையாது.
அப்போ பேச்சுரிமையெல்லாம் கிடைக்குது. எப்போ 1900களில் இந்த வெள்ளைக்காரனுடைய அந்த ஆட்சியில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்து சுதந்திரம் இதெல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்த பார்க்குறாங்க யார்? மௌலானா மௌதூதி இவங்க எல்லாருமே. சரி, இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இப்போ இந்த நேரத்தில் இயக்கமும் பர்மிஷன் கொடுக்குது. யார்? வெள்ளைக்கார கவர்மெண்ட்டு. அந்த இயக்கத்துடைய வேலை என்ன? பைலா என்ன இருக்குது? ஜமாத் இஸ்லாமியுடைய பைலால நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த இயக்கத்துடைய கொள்கை என்ன? புரட்சி. என்ன புரட்சி? நீ வச்சிருக்கிற சிஸ்டத்துக்கு மாற்றா இது சிஸ்டம் வேலை செய்யும். நீ ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிற ஜனநாயகம்ட்டு அந்த சிஸ்டத்தை நவுத்திட்டு அதுக்கு பதிலாக அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் என்ன பண்ணுறான்? வெள்ளைக்காரன் பர்மிஷன் கொடுக்குறான். அப்போ அந்த அளவுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த காலகட்டம் வேலை செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள்லாம் வேகமாக வேலை செய்கிறாங்க. எழுத்து அதிகமாக பண்ணுறாங்க, மக்களை திரட்டுறாங்க, கிலாஃபத்தை பேசி ஒவ்வொரு பக்கமும் ஆள் சேர்த்துறாங்க. அந்த ஒரு இயக்கம் அவங்க கட்டமைக்கிறாங்க. அது ஒரு கட்டமைச்சு நல்லா ஸ்ட்ராங் ஆகி வருது. அப்போ ஆனால் அப்பவும் என்ன ஆகுதுன்னா போதுமான சப்போர்ட் கிடையாது. யார் முட்டுக்கட்டை போட்டாங்க? இதே கூட்டம் தான். இஸ்லாம் அரசியல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபத்வா கொடுத்தோன்னே என்ன ஆகி போச்சு? ஆலிம்களுடைய சப்போர்ட் இல்லாதனால என்ன ஆகி போச்சு? மௌலானா மௌதூதி இவங்களுடைய இயக்கம்லாம் என்னாச்சு? ஜெயிக்கலாம். ஏன்னா பெரும்பான்மை முஸ்லீம்கள் போல இல்லை. இப்போ பெரும்பான்மை முஸ்லீம்கள் சப்போர்ட்டு கிடைச்சிருந்தா அப்போவே அவர்கள் செஞ்சு காட்டியிருக்க முடியும். அப்பவும் என்ன பண்ணாங்க? ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்பவும் என்ன பண்ணாங்க? அப்போ ஆப்போசிட்ல நின்னாங்க. ஜனநாயகத்துக்கு சப்போர்ட் பண்ணி இதுலேயே நமக்கு எல்லாமே கிடைக்குது, அதுதான் நமக்கு தொழுறதுக்கு பர்மிஷன் இருக்கு, அதுதான் அல்லாமா இக்பால் அது இவர் ஒரு தேவபந்திலுடைய இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் ஒரு ஃபத்வா கொடுத்துருப்பார். அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் நமக்கு ஏதாவது இந்த தொழுவதுக்கு உண்டான எல்லா பர்மிஷனும் இருக்குது. ஸோ மார்க்கம் நமக்கு இவ்வளோ அனுமதி இவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் இவர்களை நாம் பெருசாக நம்ம எதிர்க்க வேண்டியது இல்லைன்னு அப்போ தான் அல்லாமா இக்பால் எழுதுறாரு, முல்லாக்கு ஹை சஜ்தே கி இஜாசத் நாதான் ஏன் சமஸ்தா ஹை இஸ்லாம் ஹே ஆசாத். இந்த முட்டால் நினைக்கிறான் இஸ்லாமே சுதந்திரமாக இருக்குன்ட்டு. வெறும் சஜிதா பண்ணுறது கொஞ்சம் உரிமை கொடுத்துட்டா போதுமா, இது இல்லை இஸ்லாமு அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு கவிதை. அப்போ விஷயம் என்னன்னா அப்பவும் என்ன நடக்குது அப்படின்னா பெரும்பான்மையான அந்த ஒத்துழைப்பு கிடைக்காதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அது அந்த அந்த இயக்கங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? படிப்படியாக அந்த வந்து அந்த இயக்கங்கள் அப்படியே பலம் இழந்து இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த வீரியத்தில் இல்லை. யாரு? மௌலானா மௌதூதி ஆரம்பிக்கும் போது எப்படி அது ஃபோர்ஸாக இருந்துச்சோ எவ்வளோ இம்பேக்ட் அது ஏற்படுத்தி. இன்றைக்கும் பிபிசி எடுத்துப்பாரு. பிபிசியில் இப்போ கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டான், இஸ்லாமியுடைய வரலாறுன்னு எடுத்து போட்டான். அது எங்கே கிளிப் இருந்தது. அதில் கூட அழகாக சொல்கிறான், மௌலானா மௌதூதியுடைய இஸ்லாம் வேற, தேவபந்து சொன்ன இஸ்லாம் வேற. அவங்க அழகாக பிரிக்கிறான். முஸ்லீம் லீக் ஜின்னா, முகமது அலி ஜின்னா சொன்ன இஸ்லாம் வேற, இவர் இதை சொல்கிறாரு, இவர் இதை சொல்கிறாரு, மூணும் அழகாக பிரிக்கிறான். யார்? பிரிட்டிஷ். அவனுக்கு தெரியுமில்ல, அவன் தான் ஜசாசா இல்லை, அவனுக்கு தெரியும் தெளிவாக எது அவனுக்கு இஸ்லாம்ன்ட்டு. அப்போ அவன் தெளிவாக பிரித்து அதை அக்குவேர் ஆணி வேற அவன் பிரிக்கிறான். மொத்தத்தில் என்ன அப்படின்னா சூழ்நிலை அமையல. அப்போ அந்த சூழ்நிலை அமையாதனால என்ன ஆகி போச்சு? அவங்க உயிரை அந்த நிலையிலே அவங்க மரணிச்சாங்க. அதிலிருந்து பின்வாங்கலை. கிலாஃபத்து தப்புன்னு சொல்லி வாபஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? அதுதான் தோல்வி. மரணிக்கும் போது என்ன சொல்லணும்? இவ்வளோ நாள் நாங்கள் தப்பாக இருந்தோம், இது கிலாஃபத் தான் இஸ்லாத்துடைய அடிப்படைன்னு நினச்சோம், ஆனால் இன்னைக்கு அதை நாங்கள் உணர்ந்துட்டோம், இப்படி பேசணும். அதெல்லாம் அவங்க பேசலை. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல, நாங்கள் போய் மேலே போய் உங்களை புகார் கொடுக்க போகிறோன்னு தான் போனேன். மேலே இருக்கும் பஞ்சாயத்து அவங்க வருவாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? அல்ல சொல்கிறேன்ல, அவர்களும் செயல்பட்டார்கள், நீங்களும் செயல்பட்டீங்க, என்கிட்ட இருக்கு. நீங்கள் கருத்து வேறுபாடுபட்ட விஷயத்தில் நான் உங்களை புரிய வைப்பேன். எது இஸ்லாத்துடைய முதல் கடமை, ரெண்டாவது கடமைன்ட்டு. இப்போ இன்னொரு கூட நான் சொல்கிறேன் பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்கல்ல. அல்லாமா இக்பால் என்ன பண்ணிட்டாரு, சையத் குதுப் என்ன பண்ணிட்டாருன்னு. இப்போ ஈசா நபி திரும்ப இந்த காலகட்டத்தில் வருவாங்கன்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த காலகட்டம்ல ஈசா நபிக்கு உதவியாளர்கள் யார் உருவாக்கி கொடுத்தது? இந்த அல்லாமா இக்பாலும் மௌலானா மௌதூதி தான் உருவாக்கி கொடுத்தாங்க. எந்த தைரியத்தில் அவங்க வர்றாங்க? ஈசா நபி அதே 12 பேர் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா என்ன நினைப்பேன்? அதே 12 பேர் அதே இந்த பக்கம் உதவிட்டோம் போகலாம். அடுத்த 2000 வருஷம் மறுபடியும் இதே நடக்கும். அப்பலாம் இப்படிதான் அக்கப்போ. இப்போ இல்லை, இப்போ 12 பேர் இல்லை, அப்போ விட்டுட்டு போன கூட்டம் இல்லை. இப்போ போனால் யார்? இப்போ யாருடைய அந்த ஃபீல்டு ஒர்க்கு பலன் அளிக்க போகுது? அதுதான் இம்ரான் இவர் இஸ்ரார் அஹமது ஒரு பேனில் சொல்லுவார், கடைசியாக சொல்லுவார், 50 வருஷம் 40 வருஷம் கிட்டத்தட்ட 40-45 வருஷம் நான் இது வேலை செஞ்சுருக்கேன், இதோட பலன் அல்ல எனக்கு கொடுப்பா. சும்மா கிடையாது, அவர் சொல்கிறாரு, அவ்வளோ வேலை கிட்டத்தட்ட 500 சென்டர் குரானுக்கு உருவாக்கியிருக்காரு.
நம்ம குரான் மதரசா ஒன்று உருவாக்கியிருக்கார். அவருடைய குரான் தர்சு பார்த்து தான் குரானில் இவ்வளோ வெயிட் இருக்குது எனக்கு தெரியும். இப்போ குரானை பார்ப்போம், மேலோட்டமாக படிப்போம். குரான் வந்து எழுதி அதுக்கு ஒரு ஃபஹம் இருக்குது, சும்மா கிடையாது. அதுதான் இவர் எழுதுறார் மௌலானா மௌதூதி, தஃபீமுல் குரான், குரானை விளங்கும் தஃபீம், குரானுடைய விளக்கம், அது எப்படி புரியணும், அது ஒரு மேட்ரு. இப்போ இன்னும் சொல்கிறாங்க இல்லையா, நீ எனக்கு குரானில் ஏபிசிடியே தெரியாது, நான் ஒரு வெட்டு எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் வளர்றேன், அதுலேருந்து எத்தனை பேர் சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் சொல்கிற அந்த விளக்கம் குரான்லேருந்து அது எங்களுக்கு கரெக்டாக படுது, இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்களா. அப்போ அவங்க இதை எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. இதுதான் வேலை. குரானும் பேச வைக்கணும், அது சைலண்ட்டாக இருக்கும், அது அப்படியே உள்ளத்தோடு அதை பேச வைக்கணும். அதை பேச வச்சிட்டின்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அது வேலை செய்யும் பாரு. அதுதான் அவர் பண்ணார். 500 சென்டர் பக்கமாக அவர் உருவாக்கியிருக்கார். 500 இடங்களில் தப்சீர், குரான் தப்சீர் நடத்தியிருக்கிறார். உலகம் பூரா கிட்டத்தட்ட இன்றைக்கி எடுத்தீங்கன்னா 40 கோடி பேர் பக்கமாக உருது மொழியில் இருக்கிறான். எல்லாருக்குமே தெரியும் இப்சார் அஹமதுடைய தப்சீர் வீடியோ வந்து நம்ம இஸ்ரார் அஹமது சொல்கிறோம். இப்சார் அஹமது யார்? மௌலானா மௌதூதியுடைய மாணவர். எல்லாம் ஒரு மரத்துடைய கனிகள் தான் இவங்க எல்லாருமே, புரியுதா? இவர் கொடுத்த பலன் இவர் கொடுத்த பலன் இவர்கிட்ட இவர் கல்வி எடுப்பார். இவங்க யாருமே சொந்தம் கொண்டாட மாட்டாங்க, நாங்கள் தான் பெரிய ஆளுன்ட்டு. இவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. செயின் இது. அப்போ இவங்க வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் தான் பலன் கொடுக்க போகுது. நாளைக்கு மஹதி வந்தாலும் சரி. இப்போ இன்னும் நிறைய பாடுபட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன்னா சும்மா இந்த ஜோன்லேருந்து சொல்கிறேன், இவங்க 2 பேர் தான் வேலை செஞ்சாங்கன்ட்டு இல்லை. இது மாதிரி நிறைய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாடுபட்டுருக்காங்க. நல்ல எல்லாம் இருக்காங்க. அப்போ அவர்கள் எல்லாமே இப்போ நீங்கள் வேலைச்சாங்கல்ல, இன்றைக்கி இந்த இகாமத்துதீன் பேசுகிறாங்க இல்லையா, இவர்களால் தான் இந்த உலகம் வந்து மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி போக போகுது. அப்போ இது வந்து இப்போ இவங்க பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பண்ண வேலை 80s வரைக்கும் இவங்க வேலை செஞ்சாங்க, போயிட்டாங்க. இவர் 2010 வரைக்கும் வேலை செஞ்சார், போயிட்டார். இப்போ இம்ரான் ஹுசைன் இந்த மாதிரி ஆள் இவரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போயிட்டாங்க. இப்போ எதனால் அப்படின்னா 2001 ட்வின் டவர் தாக்குனாங்க. ட்வின் டவர் தாக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ராபகண்டா, அதாவது ஒரு பொய் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்க. என்ன அப்படின்னா இஸ்லாம்னாலே தீவிரவாதம் தான், அது உள்குத்து வேலை, அது பண்ணதே அமெரிக்கா, அது தனி கதி, அதை பற்றி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ் யூடியூப்ல இருக்குது. இன்றைக்கி அது பொறுத்த வரைக்கும் அது ஒரு காமனான சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஆமாம் அது இன்சைடு ஜாப் தான். ஏன்னா ஃப்ளைட்டுடைய பெட்ரோலில் பில்டிங் உழுவாது. ஃப்ளைட்டு போய் மரத்தில் மோதினா கூட மரம் நிற்கிது. எத்தனையோ வீடியோஸ் இன்றைக்கி பார்க்குறோம். போயிங் 747 போய் அடிச்சதுன்னா மரம் நிற்கிது. பழங்காலத்து மரமாக இருந்ததுன்னா மரம் அப்படியே இருக்குது, ஃப்ளைட்டு உழந்துருக்கு. ஒரு மரத்தையே உழிக்காத ஃப்ளைட்டு அவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து உள்கொலைச்சு அப்படி, அதாவது அந்த கண்ட்ரோல்டு டெமாலிஷனுக்கும் அது போய் ஃப்ளைட்டு மோதுறதுக்கும் இது என்ன சொல்கிறது, முழு சோத்தில் பூசணிக்காய் மறைக்கிறதுமாங்களா, அது மாதிரி ஒரு கேனத்தனமான ஒரு இது. அதனால தான் அவங்க எல்லாமே அந்த இதெல்லாமே பண்ணாங்க. அப்போ அதில் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இவர்கள் பண்ண பாலிடிக்ஸே வேறு. ஏன்னா பிரிட்டனுடைய கையில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா இருந்தது, இந்த அச்சு மீடியா பேப்பர்ஸ் எல்லாமே பிரிட்டனு, அவங்க சொல்கிறது தான் உண்மை. அடுத்து என்ன ஆகிப்போச்சு, எலக்ட்ரானிக் மீடியா யாருது, அமெரிக்கா. இந்த சேட்டலைட் மீடியா எல்லாமே யாருது, அமெரிக்கா தான். அந்த புரட்சி கொண்டு வந்தானே, இந்த டிவி இந்த டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்தது யார், அமெரிக்கன்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ அமெரிக்கான் இது வந்ததுக்கப்புறம் என்ன போச்சுன்னா இவங்க சொல்கிறது தான் நியூஸ். இப்போ இன்றைக்கி எடுத்துங்க, இப்போ இன்றைக்கி வந்து தெரியுமில்ல, டிவியில் யாரை வேணாலும் ஹீரோவாக சித்தரிக்க முடியும், யாரை வேணாலும் வில்லனாக சித்தரிக்க முடியும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராபகண்டாங்கிற அந்த புது புயலை வந்து சந்திக்கிறாங்க யார், முஸ்லீம் அறிஞர்கள். மௌலானா மௌதூதி